नमस्कार, स्वागत है आपका इंडिया न्यूज़ 28 में। ये बात करते हैं तमिलनाडु की कुछ खास खबरों की। किसान संघ के नेता कन्नू ने तिरुचिरापल्ली जिले के तहसीलदार कार्यालय की घेराबंदी की। त्रिची कलेक्टोरेट में किसानों की शिकायत निवारण बैठक आयोजित। अय्यक कन्नू सहित उनके 50 से अधिक समर्थकों ने बैठक से बाहर आए तिरुवरंबुर तहसीलदार के वाहन को रोक दिया। बाद में संवाददाताओं से बात करते हुए किसान संघ के नेता अय्याकन्नू ने आरोप लगाया कि त्रिची में रहने वाले एक स्वतंत्रता सेनानी ने दूसरे व्यक्ति से रिश्वत लेने के बाद तिरुवरंबुर तहसीलदार पट्टा का नाम बदल दिया था। इसलिए स्वतंत्रता सेनानी ने पट्टा को किसी और के नाम में बदलने का अनुरोध किया। तिरुचिरापल्ली तिरुवरंबुर तहसीलदार ने कहा कि अगर स्वतंत्रता सेनानी ने पट्टा स्थान को अपने नाम में बदलने से इनकार कर दिया तो तिरुवरंबुर तहसीलदार ने कहा कि वाहन को इसी कारण से मारा गया था। क्या त्रिची जिला कलेक्टर कार्रवाई करेंगे? त्रिची से मुख्य संवाददाता वी बालाजी की रिपोर्ट। ஆனால் இவர் நிலமெல்லாம் கேட்கவே இல்லை. ஒரே ஒரு வீட்டு மனை தான் 2 சென்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த வீட்டு மனையும் இப்போ திருவரம்பூர் தாசில்தார் வேற ஒருத்தருக்கு பட்டா மாற்றி கொடுக்குறாரு. இந்த காப்பி இந்த குடும்பம் கொடுக்கலாமா? ஒரு சுதந்திர போராட்ட தியாகி கேட்டால் வேற ஒருத்தருக்கு பட்டா மாற்றி கொடுத்துட்டாரு. ஆர்டிஓ சொல்கிறாரு 2 பேர்த்தையும் கூட்டு பட்டாவில் சேர்த்துறேன்னு சொன்னார். இப்போ சொல்கிறாரு அந்த இடம் வேறு இந்த இடம் வேறுன்னு இந்த தாசில்தார் பொய் சொல்கிறார். அதனால் கலெக்டர்கிட்ட நடவடிக்கை எடுக்க சொன்னோம். இப்போ டிஆர் அம்மா அதை பார்க்குறேன்னு இருக்காங்க. அதனால தான் அந்த ஆர்டிஓ தாசில்தார் வரும்போது இப்படிலாம் சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கெல்லாம் துரோகம் செய்யாதீங்க, நியாயமே செய்யுங்க அப்படின்னு நாங்கள் எல்லாம் அவர்கிட்ட கேட்டுக்கிறோம். யார் எது காசு கொடுத்தாலும் எது வேணாலும் செய்யக்கூடாதுல்ல. ஒரு சுதந்திர தியாகி 6 வருஷம் ஜெயிலில் இருந்தவர் அவருடைய மனைவிக்கு கொடுத்ததுக்கு அதை வேற ஒருத்தருக்கு பட்டா மாற்றி கொடுக்காருன்னா எவ்வளோ பெரிய துரோகம் என்பது தான் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். இது கலெக்டர் நடவடிக்கை ஆமாம் 15 நாளுக்குள்ளே நடவடிக்கை எடுக்குதுன்னு சொல்லிட்டாரு. இப்போ கலெக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா கண்டிப்பாக அந்த இடத்த உங்களுக்கு பிரித்து தர சொல்கிறேன், தாசில்தார் விட்டு அளந்து உங்களுக்கு அந்த இடத்த கொடுக்குறேன்னு இப்போ சொல்லியிருக்காங்க. இந்த போராட்டமெல்லாம் கத்தினதுக்கப்புறம் பிரித்து எடுத்து தர சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இடத்த இந்த தாசில்தார்ன்றவர் பேரை மாற்றி கொடுத்துருக்காரு. இன்னமும் நாங்கள் 2005 கொடுத்ததை இன்னமும் அலைஞ்சிக்கிட்டு தான் இருக்கோம். 2025 வரையும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். இந்த தாசில்தார் மாற்றி தர மாட்டேங்கிறார். கூட்டு பட்டாவாக கொடுத்துருக்காங்களே தவிர எங்களுக்கு இன்னமும் கொடுக்கல, இடமும் கொடுக்கல, வீடும் கொடுக்கல. அந்த இடத்துக்கு போனால் அருவா அதெல்லாம் எடுத்து வெட்டுறாங்க சார். எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. திருவரம்பூருங்க. இது குறித்து யார்கிட்ட புகார் மனு கொடுத்துருக்கீங்களா? நிறைய மனு கொடுத்துருக்கேன் சார். அதுக்கு தகுந்த மாதிரி வேறு வேலையே இல்லைங்க சார். கூட்டு மனை பட்டா தான் சார் கொடுத்துருக்காங்க. தனி முறையில் பட்டா வரலைங்க. இன்னும் எங்களுக்கு கொடுத்த இடத்துக்கு பட்டா இன்னும் கொடுக்கலைங்க சார். தாசில்தார் போய் பார்க்கவும் முடியல, பார்த்தாலும் இருக்க மாட்டேங்கிறார், கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறார். ஆர்டிஓ ஆஃபீஸில் ரிப்போர்ட் பண்ணல, அங்கேயே போய் வாங்கிக்கோ. ஆர்டிஓ ஆஃபீஸில் தானே ரிப்போர்ட் பண்ணேன், அங்கேயே போய் நீ வாங்கிக்கோ, ஏன் என்கிட்ட கேட்குற அப்படின்னு போன வாரம் போனப்போ அப்படி சொன்னாருங்க. உங்களை மிரட்டுறாங்க அப்படிங்கிறீங்க இல்லையா? அதை கலெக்டர்கிட்ட நீங்கள் சொன்னீங்களா? கம்ப்ளைண்டாக சொன்னீங்களா? என்ன சொன்ன கலெக்டருடைய நடவடிக்கை என்ன? பார்த்து நடவடிக்கை எடுத்து தரமான்னு இருக்காங்க. உங்களோட பேச்சில் ஒரு விரக்தி தெரியுது, அதனால தான். ஆமாங்க சார், ரொம்ப வீடு இல்லாமல் கஷ்டப்படுறோம் சார். வாடகை கொடுத்தாலும் நிம்மதியாக இருக்க முடியலங்க சார். நாங்கள் லேடிஸாக இருக்கனால ரொம்ப கஷ்டப்படுறோம். உங்களை மிரட்டுறது யார் மிரட்டுறாங்க? அங்கே இருக்கிறவங்க, அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க. 2வது தாசில்தாரும் அது மாதிரி மிரட்டுறாரு. மாற்றி தர மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறாரு சார். ஆடியோட்டே நீங்கள் போய் கேட்டுக்கோங்க, ஆடியோட்ட தானே நீங்கள் போனீங்க, அங்கேயே போய் கேட்டுக்கோங்கன்னு மிரட்டுறாருங்க சார். கொடுக்க முடியாது, உங்களால் முடிஞ்சால் பார்த்துக்கங்கன்றாருங்க சார் தாசில்தார். பானுமதிங்க சார்.